காரசாரமான காடை குழம்பு பார்க்க போகிறோம். ஒரு 3 காடையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 60 ml எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதை ஒரு 3 நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். பெரிய சைஸ் தக்காளி 1 அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, காடையை போட்டுருங்க. காடையை போட்டுட்டு உப்பு, கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி சில்லி பவுடர், அதாவது குழம்பு மிளகாய் தூள் போடுங்க. போட்டுட்டு ஒரு 1.25 லிட்ரு தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் அது கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் நல்லா அரைச்சி பால் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே அப்படியே திறந்து பாருங்கள். வாசனை கம கமன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.